ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்னிங் எப்பவும் போல் எழுந்துச்சி பீட்ரூட் ஜூஸ் போட்டாச்சு. இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் போட்டுட்டு தம்பி குளிச்சுட்டு ரெடியாகி வந்தார், அவருக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை சேர்த்துருக்கேன். இஞ்சி பீட்ரூட் கூட பேரிச்சம்பழம் தான். நான் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணல, ஒயிட் சுகரும் ஆட் பண்ணல. வெறும் பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஸோ தம்பியும் நல்லா இருக்குமா, அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓகேம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவரை நான் மதரசாவுக்கு போக சொல்லிவிட்டேன். அவரை மதரசாவுக்கு கிளப்பி விட்டுட்டு இங்கே அப்படியே நான் சமைக்க வந்துட்டேன். இன்றைக்கி நான் என்ன சமைக்கலாம் அப்படின்னாக்கா, நூக்கல் இருந்துச்சு. நூக்கல், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான் ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ வெங்காய தக்காளி கூட நான் மிளகு, சீரகம், முந்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு குழம்பு நான் தாளித்து விட்டுட்டு இந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் குருமா ரெடி பண்ணேன். அதில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டோட இன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கேன்னா சிக்கன் மசாலா மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கறியே இல்லாமல் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் தம்பி மதரசாலேருந்து வந்தோடனே போய் பூனை ஏறி உட்காந்துக்கிட்டாரு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நேற்று அவர் வம்பு பண்ணிகிட்டு இருந்தாருன்ட்டு. ஸோ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுதான் அவனுக்கு வேலை. அவனை நவரவே விட மாட்டான். நானும் டைம் ஆகிடுச்சிடா தம்பி, கிளம்புடான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். அவன் விடவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாட, நான் போய் சமைச்சு முடிச்சுட்டு உனக்கு டப்பா ரெடி பண்ணிடுறேன், லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதோடு அப்படியே கொத்தமல்லி போட்டு நான் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் லஞ்சு கட்டினேன். ஸோ தம்பிக்கு குட்டி குட்டி டப்பா அப்படின்றதுனால 2 டப்பாவில் சாப்பாடு வச்சுட்டு ஒரு டப்பாவில் மிச்சர் வச்சுட்டு பொண்ணுக்குமே அதுவுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு திரும்பி இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதை பாருங்கள், அவர் கிளம்பிட்டாருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ தோச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிகிட்டு இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளில பார்த்தா இன்றைக்கி இங்கே கொய்யாக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் கொய்யாக்கா வச்சுருக்கு. ஏன்னா இங்கே எப்போ கொய்யாக்கா வச்சாலுமே குரங்குங்க எல்லாம் சேட்டை பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இங்கே நிறைய குரங்குங்க இருக்குது. எனி டைம் அதை நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மரத்துலேருந்து கொய்யாக்காவை பாதுகாத்து நாங்கள் எடுத்து சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தா அழகாக நிறைய வச்சுருந்தது. பக்கத்துலேயே பார்த்தாக்கா முருங்கை மரத்தில் முருங்காவும் விட்டுருந்தது. முருங்காய் சீசன் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய முருங்கை வரும். எங்கள் வீட்டு முருங்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். ஸோ அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் என்னடா சத்தம் கேட்குதுன்னு கீழே பார்க்குறேன். எங்கள் வீட்டு பூனைக்குட்டி நகம் வளர்ந்துருச்சு போல். அவருக்கு எப்போல்லாம் நகம் வளருதோ அப்போல்லாம் இங்கே நாங்கள் ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்போம், அது துணி காய போகிறதுக்கு. அதில் சுரண்டி அந்த நகத்தை உடச்சிப்பான். அப்படி தான் பண்ணுவான் எப்போவுமே. பார்த்தாக்கா அவனுக்கு நகம் எப்போல்லாம் வளருதோ அந்தமாரி அவனே நகத்தை உடச்சிட்டு போயிடுவான். எங்கள் பையன் வந்தார். அதுக்குள்ளே அவர் தூக்கி அவங்க ஒரு பேபி டப் மாதிரி இருக்குது, அதில் தூக்கி போட்டுக்கிட்டான். இன்றைக்கி இவரோட சேட்டை இப்படி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.